அவங்க ஷார்ட்ஸ் பார்க்கவே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இப்படிதான் இருக்கிற பசங்க அப்படின்னா சூப்பர். நம்மளுக்காக ஐ கைட் யூ த்ரூ த வே. ஸோ நம்ம வந்து இதுல இருந்து வெளில போக போறோம். வி ஹேவ் த டைம் த்ரூ. அங்க உலகை தமிழால் உயர்த்திடுவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலம் முன்னன்று. யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேள்வி. அற்புதமான விழாவில் நமது மீன்துறை அமைச்சர் சாய்நாத் அவர்கள் முதலாக அருமை மகன் கவிதாஸ் இன்னும் பேர குடும்பத்தில் இருக்கின்ற நீங்கள் முழு முயற்சியை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். பிஜேபி ஆரம்பித்தது எப்படி என்று ஒரு சாதாரண டீ கடை வைத்ததுதான் இன்று இந்த அற்புதமான விழாவை நடத்துகின்றார். உலகில் பல்வேறு நாடுகள் சென்று அங்கு இருக்கின்ற நல்லவைகளை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தினால் அருமை மகன் ரவிதாஸ், ராஜாதாஸ், ரவிதாஸ், இன்னும் என் பேரன் பல பேர்கள் இதில் நன்றாக வர வேண்டும் என்று சொன்னார். ஒரு சாதாரண டீ கடை வைத்த பிஜேபி குடும்பம் இன்று உலகமெல்லாம் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். பல தொழில் ஆரம்பித்து இருவராக ஆரம்பித்த நிறுவனம் பல்கி பெருகி ஆயிரக்கணக்கான மக்கள் வேறு ஒரு அற்புதமான சுற்றுலா நமது அரசாங்கம் சுற்றுலாத்தலத்துக்கு வேண்டிய எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் தருகின்றார். ஆகையால் இந்த நம்ம மாண்புமிகு அமைச்சர் அன்புக்குரிய சாய் சம்பத் அவர்கள் இன்று மீன்களை கடலில் விடுகிறார். மீன்கள் என்றால் ஒன்று இல்லை, பல்கி பெருகி வந்து மனிதர்கள் ஆக இந்த நல்ல நாளிலே இந்த அற்புதமான விழாவிலே நமது முதல்வர் என் அன்புக்குரிய இளவர் விஜய் அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற எல்லா தொழில்களும் வளர வேண்டும், வளர்ந்து இந்த மக்களுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்ற காரணமாக அவர்கள் பொறுப்பேற்றது. நமது அன்புக்குரிய சாய்சாம் அவர்களை தேர்ந்தெடுத்து மீன்கள் எப்படி வளர்ச்சி அடைகின்றதோ அதுபோல் நமது தொழில் தொழில் உள்ள மக்கள்
அற்புதமான நாள் வந்து கலந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை நான் பேரை கூட முன்னாடி மீன்வளத்துறை அமைச்சர் சம்பத் குணமான வாழ்க்கை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக நம்ம வருகை தந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். மேட்டில் இருக்கிற பிஜேபி குழுமம் தலைவர் சந்தோஷம் சார், நிர்வாக இயக்குனர் திரு ரவிதாஸ் சார், இயக்குனர் பிரேம் சார், செல்வன் சார், கியூரேட்டர் கண்ணன் சார், ஊடக நண்பர்கள், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஸ்டாஃபு, மெயின்டைன் பண்ணுறவங்க, மாணவ செல்வங்கள், அதிகாரிகள், பியூரோக்ராட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நிகழ்வுக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது, ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர், எங்களுடைய அன்பு தளபதி சி ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியில என்னோட தலைமையில இது நடக்கிறத நான் ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இட் இஸ் அ வெரி ஹிஸ்டாரிக் ஈவெண்ட். அது மட்டும் இல்ல, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேண்டட் பேம்பூ ஷார்க்ஸை அழகா ப்ரீட் பண்ணி வளர்த்து எங்கிருந்து நம்ம அதை எடுத்தோமோ அதே கடல் தாய்க்கு நம்ம அளிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐம் ரியலி ஹானர்ட், ப்ரிவிலேஜ்ட். நான் ஒரு ஸ்கூல் பையனா சந்தோஷம் சாரெல்லாம் பார்த்து வியந்திருக்கிறேன். அவர் கூட இந்த ஒரே மேடையில் இன்னைக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. அதுக்கு அந்த கடவுளுக்கும் நம்மளுடைய முதல்வருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது சாதாரண விஷயம் இல்லைங்க, நம்ம வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்கை மெயின்டைன் பண்ணுறதே எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு மெரைன் கிங்டமை இவங்க இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய ஒரு கைதட்டலோட அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ். இன்னொரு சாருடைய கிரவுண்டில் இன்னொரு ஜுவல் இது. பேக் இன் 2006 நான் உன்னாலே ஷூட்டிங்க்கு மெல்பர்ன், ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னுக்கு போயிருந்தேன். அப்போ 30 days அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் எனக்கு ஷூட்டிங் இல்லாமல் இருந்தது. அப்போ அங்கே உள்ள ஒரு அக்வாரியம், ஒரு மெரைன் வேர்ல்டை போய் நான் பார்த்தேன். ரொம்ப வியந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணேன். காலைல 10 மணிக்கு போயிட்டு சார்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். 4 o'clock 5 o'clock வரைக்கும் இருந்தேன். ரொம்ப பிரமிச்சிட்டேன். அப்போ நான் எங்கே இருக்கேன், இந்த மாதிரி ஏன் சென்னையில் ஒன்று வராதா, வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றி இங்கே எல்லா தரப்பினர்களும் வயதினர்களும் வந்து பார்க்குற அளவுக்கு உலக தரத்தில் உண்மையிலே சார், நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் ஜஸ்ட் முகஸ்துதி அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. நான் மெல்பர்னில் எந்த அளவுக்கு பார்த்தனோ அந்த அளவுக்கு உலக தரத்தில் இருக்கிற இந்த மெரைன் கிங்டம் நீங்கள் பராமரிக்கிறதுக்கு அதுக்கு எடுத்துக்கிட்ட முயற்சிகளுக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். நேற்று என்வைரன்மெண்டல் டே, இன்னைக்கு இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. ஐம் ஸோ ஹாப்பி. உங்களுக்கு தெரியும், 70% நம்மளுடைய குளோப் ஓஷன் தான். அந்த ஓஷனை எப்படி நம்ம பராமரிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்றது ஏதோ அரசாங்கம் பார்த்துக்கும், அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க, சயின்டிஸ்ட் பார்த்துக்குவாங்க அப்படின்றது கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை, பொறுப்பு இருக்குது. நாம தான் பார்த்துக்கணும். நம்ம உடலுக்கு பொல்யூஷன் எவ்வளவு பேடோ அதே மாதிரி பிளாஸ்டிக் கடலுக்கு பேட். ஸோ சே நோ டு பிளாஸ்டிக்ஸ் ஸோ தட் நம்ம என்வைரன்மெண்ட்டை, நம்ம கடல் தாயை, நம்மளோட பீச்சஸை அழகாக பராமரிக்க முடியும். நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ எங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி
நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த இந்த பேண்டட் பேம்பூ ஷார்க்ஸை கடல் தாய்கிட்ட ஒப்படைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.